அண்ணா பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ்க்கான எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் டேட்ஸ் வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப தீவிரமாக தயாராகிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய 15/5/2024 இந்த தேர்வுகள் தொடங்கி நடைபெறுவதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் கடந்த மாதம் தமிழகத்தில் வந்து பொதுத் தேர்தல் நடைபெற்று முடிஞ்சுது. அந்த பொதுத் தேர்தலுடைய வாக்குப்பெட்டிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு கல்லூரிகளில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாக்குப்பெட்டிகள் வந்து வரக்கூடிய 4ஆம் தேதி ஜூன் 4ஆம் தேதி வந்து எண்ணப்படுது. அது வரைக்கும் அந்த கல்லூரிகளில் உள்ள நுழையிறதுக்கும் மற்ற செயல்பாடுகளை புரியறதுக்கும் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தினால தேர்வுகள் நடத்துறது சிரமமாக இருக்குங்கிற காரணத்தினாலையும் தேர்வுகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. தேர்வுகள் மீண்டும் எப்போது ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் டேபிள் அல்லது ஸ்கெட்யூல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இல்லை, பிற்பாடு அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன வந்தது அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைம் டேபிள் மாறலாம் அப்படிங்கிறதுனால இந்த அறிவிப்பு இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வரைக்கும் இன்னும் கூடுதலாக ப்ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்ன எப்படின்னா, அடுத்த செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுல வந்து சிரமங்கள் இருக்கும். ஏன்னா நாட்கள் குறைக்கப்படும் அல்லது விடுமுறை குறைக்கப்படும். தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.